தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷர்களும் பாசத்தினால, அன்பினால கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் என்னத்துக்கு இயங்குகிறது என்று சொன்னால் பாசத்துக்கு இயங்குகிறது, அன்புக்கு இயங்குகிறது. இந்த எங்களுடைய தேவ செய்திகளை போனிலே நாங்கள் போடுகிறோம். அதை பார்த்து ஒரு சகோதரி கடந்த வாரத்தில் எனக்கு எடுத்து அவர் தன்னுடைய பிரச்சனைகளை சொன்னார். அவர் சபைக்குரியவர் அல்ல. அவர் தன்னுடைய பிரச்சனையை சொல்லும் பொழுது கணவனை விட்டு அவர் பிரிந்து இருக்கிறார், கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்கிறார். அவரை ஒரு சகோதரன் என்ன செய்திருக்கிறான், அடிக்கடி விசாரித்து இருக்கிறான். சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, அப்படி இப்படி விசாரிக்கும் பொழுது அந்த சகோதரி சொல்லி இருக்கிறாள், நீ என்னை இப்படியெல்லாம் விசாரிக்க கூடாது, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, நான் சில வேளை தவறினாலும் தவறி விடுவேன் என்று அவர் வேலைக்கே சொன்னார். ஆனாலும் அவன் அதை கேட்பதில்லை. மிக அன்பாக, மிக பாசமாக அவளை விசாரிக்க என்ன செய்கிறது, அவளுடைய மனசு திசை மாறி அவனை நம்ப தொடங்குகிறது. அந்த நம்பிக்கை எங்கே போகிறது என்று சொன்னால், அவளுடைய சரீரத்தை அவனுக்கு கொடுக்கிற அளவுக்கு அந்த பாசம் அங்கே மாறிக்கொண்டு போகிறது. ஒரு கட்டத்தில் தன் சரீரத்தை மாத்திரமல்ல, தன்னுடைய நகைகள், தன்னுடைய பணங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து அவள் ஏமாந்து போய் இன்றைக்கு அந்த படியன் இன்னொரு திருமணம், அவன் வாலிப படியனா இருக்கிறபடியால் அவன் திருமணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறான். இவளோ சரீரத்தையும் பணங்களையும் நகைகளையும் இழந்து தனித்து போயிருக்கிறாள். என்னிடத்தில் கேட்டால் நான் என்ன செய்வது போதகரே? நான் சொன்னேன், நீ ஆரம்பத்திலே நீங்க அதுக்கு சரியான ஒரு முற்றுப்புள்ளி போட்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவள் சொன்னாள், உண்மைதான், ஆரம்பமே எனக்கு தெரிந்தது. ஆனாலும் அவன் பாஸ்டர் உருகி கதைப்பான். நான் நிக்கிற இடமெல்லாம் வருவான், சாப்பிட்டீங்களா, நித்திர கொண்டு அது ரெண்டு வார்த்தை தான் திரும்ப கேட்டுக்கொண்டே இருப்பான். அந்த பாசம் என்னை மயக்கி விட்டது. ஒரு பக்கத்திலே உங்களுக்கு இது ஒரு சிரிப்பாக இருக்கலாம், ஒரு பக்கத்தில் அந்த பெண் செய்தது பிழை என்று நீங்கள் தீர்ப்பளிக்கலாம். இன்னொரு பக்கம் நீங்கள் சிந்திக்கும் பொழுது, ஒரு மனுஷனை கர்த்தர் படைக்கும் பொழுது பாச பிணைப்பினால்தான் ஒரு மனுஷனை கர்த்தர் படைத்திருக்கிறார். அதிலேயும் இந்த ஸ்திரீகள் என்று வரும் பொழுது அவர்கள் அதிகமாய் பாசத்துக்கு இயங்குவார்கள். போலியாக ஸ்ரீகொண்டு நான் சொன்னது போல, யாராவது போலியாக அன்பு காட்டினாலே அந்த பாசத்தில் ஏமாறுகிற சுபாவம் இயற்கையாகவே ஸ்திரீகளுக்கு உண்டு. அதனால வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பலவீன பாத்திரங்கள். என்ன பாத்திரங்கள்? பலவீனம். அது போகட்டும். ஆகவே இந்த உலகத்தில் பாசங்கள் பல விதங்களிலே இருக்கிறது. டைட்டானிக் கப்பலிலே ஒரு உண்மையான பாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். அது கதாநாயகன் கதாநாயகியை பற்றி நான் சொல்லவில்லை, ஏற்கனவே இதனால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த டைட்டானிக் கப்பல் பிரயாணம் பண்ணி நடுக்கடலிலே உடையும் தருவாயில அதிலே ஒரு போதகர், ஆண்டவரை அறிந்த ஒரு ஊழியக்காரன் அதிலே இருந்தார். அவர் அந்த கப்பல் தாழுகிற நேரத்தில் கடலில் மிதக்கக்கூடிய ஆடை அவருக்கு கிடைத்தது, ஜக்கெட் அவருக்கு கிடைத்தது. அப்ப அந்த ஜக்கெட்டை அவர் அணிகிற நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் ஒரு வாலிபன், எந்த ஆடைகளும் இல்லாதபடிக்கு அவன் தண்ணீரிலே மூழ்க வேண்டிய நிலையிலே ஒரு வாலிபன் இருந்தான். அவனை இவருக்கு தெரியாது. ஆனால் இந்த போதகர் அவனுக்கு கதை கொடுத்தார். நீ ரட்சிக்கப்பட்டாயா என்று கேட்டார். அவன் ரட்சிப்பட்டாய தெரியான். இயேசுவை உனக்கு தெரியுமான்னு அந்த போதகர் கேட்டார். தெரியாது என்று சொன்னான். உடனே போதகர் என்ன செய்தார்? உண்மையான சம்பவம். தன்னுடைய அந்த பாதுகாப்பும் ஜக்கெட்டை கழட்டி அந்த படியனுக்கு சொன்னார், இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ இயேசுவுக்காக வாழ், நான் இன்றைக்கு மரித்தாலும் ஆண்டவரோட போய்விடுவேன், நீ இந்த ஜக்கெட்டை போட்டு ஆண்டவருக்காக உயிர் தப்பி வாழ வேண்டும். அல்லேலூயா. அவன் உயிர் தப்பி அந்த சாட்சியை வெளியே கொண்டு வந்தான். அது உண்மையான பாசம். அல்லேலூயா. போலியான பாசங்களும் உண்டு. அதே ஒரு சகோதரன் அநேக குழந்தை பிள்ளைகளை பாசம் காட்டி, நான் உங்களை வீட்டில் வச்சு வளர்ப்பேன், உங்களுக்கு அநாத ஸ்தலங்கள் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி தாய்மாரி எல்லாம் மாயம் பண்ணி குழந்தைகளை ஏமாற்றி கொண்டு போய் இடம் மாற்றி என்ன செய்தான் என்று சொன்னால், ரெண்டு கண்களையும் பிள்ளைகளுடைய கண்களை குருடாக்கி ஒவ்வொரு பட்டணத்திலையும் விட்டுவிட்டு பிச்சை எடுக்க பண்ணி அந்த காசிலே அவன் உயிர் வாழ்ந்தான். இது போலியான பாசம்.
ஆகவே இந்த உலகத்துல உண்மையான பாசமும் இருக்கிறது, பொய்யான பாசமும் இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுடைய கணவன் உங்களை உண்மையாய் பாசம் வைத்திருக்கிறார். ஆமென். அது நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் பாசம் எங்களுக்கு உண்மையாய் தெரியும். ஆனா எப்ப அது போலி என்று கண்டுபிடிக்கிறோமோ அப்பொழுது எங்களுடைய வீட்டிலே கணவன் இல்லாதிருப்பார். ஆகவே பாசத்துக்காக நாங்கள் இயங்கினாலும் இந்த உலகத்தில் உண்மையான பாசத்தையும் பொய்யான பாசத்தையும் நாங்கள் இனம் காண வேண்டும். எல்லாரும் சொல்லுவார்கள், இந்த உலகத்தின் அன்புக்கும் இந்த என்ன கவனிங்கள், உலகத்தின் பாசத்திற்கும் வரைவிலக்கணம் என்னவென்று கேட்டால் தாயின் பாசம் என்று சொல்லுவார்கள். அதிலே மாற்றம் இல்லை. ஆனால் என்னுடையதும் உன்னுடையதுமான வரைவிலக்கணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உண்மையான பாசம் என்றால் என் ஆண்டவர் எனக்காகவும் உனக்காகவும் கல்வாரி சிலுவையில தன் ஜீவனை கொடுத்து எங்களுக்காக தன் இரத்தத்தை சிந்தினதுதான் உண்மையான பாசம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுப்பாட்ட போய் நீர் ஏன் சிலுவையில மரித்தீர் என்று கேட்டால் அவர் சொல்லுவார், வாணனை நான் நேசித்தபடியால் வாணனுக்காக என் ஜீவனை நான் கொடுத்தேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் சிலுவையில உண்மையான அன்பை எனக்கும் உனக்கும் கொடுத்து தந்தார். இன்றைக்கும் அந்த அன்பு உண்மை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையின் அன்பு இன்றைக்கும் உண்மை உள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கும் அவர் நம்மை நேசிக்கிறார். ஆமென். எவ்வளவு பாவம் செய்தால், எவ்வளவு அக்கிரமம் செய்தாலும் என் பிதாவே என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை மன்னித்து தன் மார்போடு அணைக்கிற அந்த அன்பான தேவனுக்கு மறுபடியும் கையை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெற்ற தாய் கூட சொல்லுகிறாள், நீ என்னோட கதைக்க கூடாது. பெற்ற தாய் கூட சொல்லுகிறாள், நீ செய்ததை நான் மறக்க மாட்டேன் என்று. ஆனால் என் இயேசு என்ன செய்கிறார்? என்னுடைய பாவங்களையும் என்னுடைய அக்கிரமங்களையும் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு நம்மை உண்மையாய் நேசிக்கிற தெய்வம். இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. எதனால்? என் இயேசுவின் பாசத்தினால். ஆமென். அப்ப இயேசு உண்மையான பாசத்தை ஒவ்வொரு மனுஷர் மேலேயும் காட்டுகிறார். ஆமென். பிசாசை குறித்து மனுஷர்கள் என்ன நினைக்கிறார்கள்? எல்லாரும் நினைக்கிறது பிசாசு ஒரு முரடன். பிசாசு இப்ப பாருங்க, ஒரு இதுல நாங்கள் படம் நடிக்கிறோம், இயேசுவும் சாத்தானும். யாராவது என்ன இயேசு கடுப்பாங்களா? எடுக்கவே மாட்டாங்க. ஆனா யாருக்கு எடுப்பாங்க? சாத்தானுக்கு எடுப்பாங்க. என்ன பிரச்சனை? சாத்தானுடா கருப்பா இருப்பான், பார்க்க பயமா இருக்கும், 2 கொம்பு இருக்கும், பெரிய இதைத்தான் இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறார்கள். அது உண்மை. ஆனால் இன்னொரு பக்கம் சாத்தானுக்கு இருக்கிறது. சில பேர் நினைக்கிறார்கள் சாத்தான் எல்லாம் அன்பு காட்ட மாட்டான் என்று சொல்லி. இல்லை, நல்ல பாசம் காட்டுவான், நல்ல அன்பு காட்டுவான். ஆனால் அவ்வளவு அன்பும் அவ்வளவு பாசமும் என்னத்திற்காக? உன்னை உண்மையான ஆண்டவற்ற அன்பில இருந்து இழுக்கும்படிக்குத்தான் பிசாசு இன்றைக்கு உனக்கு போலியான பாசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறான். இன்றைய பிசாசினுடைய வஞ்சக பாசம் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். வஞ்சகமான முறையில, ஏமாற்றமான முறையில, பாசம் காட்டுகிறேன் என்ற முறையில இன்றைக்கு தேவ பிள்ளைகளை சிதைக்கிற சத்துருவின் வல்லமைகளை நாம் இனம் கொண்டு இன்றைக்கு ஜெயமடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யாத்திராகமத்தின் புத்தகத்திலே ஆதாரமாய் படிக்க போறோம். 10வது அதிகாரம், யாத்திராகமம் 10வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் கடகட என்று ஒருவர் தெளிவாக வாசியுங்கள். யாத்திராகமம் 10வது அதிகாரம் 8லிருந்து 11 வரைக்கும். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யாரார் போகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு மோசே,
எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம். நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்திலிருந்து துரத்தி விடப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே பார்வோன் என்கிறது பிசாசுக்கு அடையாளம். மோசேயும் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மிருக ஜீவன்களும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அப்பொழுது இந்த பார்வோன் ஆகிய பிசாசுக்கு அடையாளமான மனுஷன் என்ன சொல்லுகிறான்? அப்படி செய்யக்கூடாது, ஆம்பளைகள் மட்டும் போய் ஆராதியுங்கள், ஆம்பளைகள் மட்டும் போய் கடவுளை சேவியுங்கள், குழந்தை பிள்ளைகள் போகக்கூடாது, பிள்ளைகள் போனால் அவங்களுக்கு மோசம் வரும், பிள்ளைகளை இஞ்ச விட்டுட்டு நீங்கள் போங்கள் என்று சொல்லுகிறான். இங்கே கவனிங்கள், இதெல்லாம் விளங்கப்படுத்த நேரம் போதாது. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் கேட்டது இந்த எகிப்தை விட்டு வனாந்தரத்திலே போக வேண்டும் என்று சொல்லி. பார்வோன் சொல்லுகிறது, வனாந்தரத்துக்கு குழந்தை பிள்ளைய கொண்டு போகாத, ஜபிக்கணும் என்றா நீ போ, பிள்ளைய விட்டுட்டு போ. இங்கே வெளிப்படையாக பார்க்கும் பொழுது பார்வோன் அந்த குழந்தைகளில் பாசம் வைக்கிறது போல இருக்குது, அந்த குழந்தைகளை நேசிக்கிறது போல இருக்குது. ஆனால் வெளியில் அவன் என்ன செய்கிறான்? பிள்ளைகள் போவது பாவம் என்று சொல்லிட்டு மறைவாக அவன் தந்திரம் என்ன, மறைவாக அவன் சக்தி என்ன, அந்த சந்ததியையே அடிமைப்படுத்த வேண்டும் என்று பார்வோன் மனசுக்குள்ள திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான். வெளியில பாசம் போல சொல்றான், பிள்ளைகளை கொண்டு போகாதீங்க, பிள்ளைகளுக்கு வெயில் பட்டுடும், பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சிடும், பிள்ளைகளை பக்குவமா விட்டுட்டு அம்புலிகள் போயிட்டு வாங்க. ஆனால் அதனுடைய அடியாழம் என்ன? பிள்ளைகளும் கர்த்தரை கண்டுகொள்ளக் கூடாது, பிள்ளைகள் ஆண்டவரை தேடினால் இந்த குடும்பங்கள் என்னட்ட இருக்காது என்று சொல்லி வஞ்சகமான முறையில் அவன் பாசம் காட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு மனே இதுதான் அவர்களுக்கும் வருகிற சோதனை. அம்மா கடவுளை தேடினா சரிதானே, அப்பா கடவுளை தேடினா சரிதானே, பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை என்ன செய்கிறது? சின்ன பிள்ளைகளை ஜபிக்க விடக்கூடாது, சின்ன பிள்ளைகளை முழங்கால விடக்கூடாது, சின்ன பிள்ளைகளை வாசம் பண்ண விடக்கூடாது, சின்ன பிள்ளைகளை பைபிள் வாசிக்க விடக்கூடாது, பிள்ளைகளை பாஸ்டர் பேசக்கூடாது, சண்டே ஸ்கூல் டீச்சர்மார் பிள்ளைகளை திருத்தக்கூடாது. நாங்கள் ஒழுங்கா இருக்கிறோம். அதனுடைய பின்னணி என்ன? சாத்தான் என்ன செய்கிறான்? எதிர்கால சந்ததியை கட்டுப்படுத்துகிறான். ஆனால் நானும் நீயும் முடிவெடுக்க வேண்டும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெற்றோர் சபைக்கு போனால் காணும், பெற்றோர் ஜெபித்தால் காணும், பெற்றோர் ஆராதித்தால் காணும். குழந்தை பிள்ளைகள் அதை செய்ய தேவையில்லை. தேவதாஸ் பாஸ்டர் 9 to 12 மட்டும் செய்வார். பிள்ளைகளுடைய வயிறு என்னென்று தாங்கும். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய 3 பிள்ளைகள் பாட்டு பாடினார்கள். ஆனால் நான் தைரியமாய் சொல்லுவேன், இந்த 3 பிள்ளைகளை இதே சபையில நான் வளர்த்தேன். ஆனா யாரையும் போல மிக்சரோ பிஸ்கட் பையோ கொண்டு வந்து பின்னுக்கும் முன்னுக்கும் ஓடி திரிஞ்ச வரலாறு இல்லை. பாவம் பரிதாபம் பார்த்து நீங்க பிஸ்கட் கொடுத்திருப்பீங்களே ஒழிய என்ற மனசுக்கு சேர்ச்சுக்கு போய்களை பிள்ளைக்கு பிஸ்கட் கொடுக்கறதே கிடையாது. இன்னைக்கு நாங்க யோசிக்கிறோம் என்ன, பிள்ளைகள் தாங்குமா? எல்லாத்தையும் தாங்க விடுவோம், எல்லாத்தையும் தாங்க விடுவோம். ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
உண்மையான பாசம் என்பது எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் மாத்திரமல்ல, என் குடும்பமே அவருக்கு சரணடைய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வோன் சொல்லுகிறான், என்ன பிள்ளைகளை வனாந்திரத்துக்கு கொண்டு போகாதீங்க, ஆம்பளைகள் போயிட்டு வாங்க, ஆம்பளைகள் ஊழியம் செய்யுங்க, ஆம்பளைகள் தேவன் தாசருக்கு உதவி செய்யுங்க, மனுஷிமார் செய்ய தேவையில்லை, பிள்ளைகள் செய்ய தேவையில்லை. ஒரு அருமையான போதகர், கவனிங்க, அந்த போதகர் எனக்கு சொன்னார், இஞ்சபா தேவதாஸ், நானும் பிள்ளைகளை பெற்றிருக்கேன், நீயும் பிள்ளைகளை பெற்றிருக்கிறா, ஊழியக்கார்ட்ட சம்பளம் எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். எங்கட பிள்ளைகள் நாங்க ஊழியத்தை விட்ட பிறகு எங்கட பிள்ளைகள் தனியை நடத்தலாம் பெறும். ஆனா ஒன்றை புரிஞ்சுகொள், அழியாத சீதனம் படிப்பு. உன்ற பிள்ளைகளுக்கு படிப்பை தடை பண்ணாத. ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடு. எனக்கு நேரம் சொன்னார், என்னுடைய பிள்ளையை நான் அப்படித்தான் வளர்க்கிறேன், அப்படித்தான் வளர்த்தா. ஆனால் அந்த பிள்ளை ஓயல்ல கூட பாஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போய்விட்டார். அதுக்காக நான் பாஸ் பண்றவன் கத்தட்ட பிள்ளை, பெயில் பண்றவன் கத்தட்ட பிள்ளை இல்லைன்னு நான் சொல்லல. பாஸ் பண்றேனோ பாஸ் பண்ணலையோ, ரோட்டில் இருக்கிறேனோ தெருவில் இருக்கிறனோ அரண்மனையில் இருக்கிறனோ எனக்கு அவசியம் இல்லை. என்னை நேசித்த ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆமென். இது இன்றைக்கு ஏனோ தானே ஒன்று வாழுகிறோம். ஏனப்பா நீங்க போங்கப்பா, பாஸ்டருக்கு குடும்பத்தில் போன நீங்க சிலர் நினைக்கிறாங்க ஏதோ பாஸ்டருக்காக வார. யோசிச்சு பாருங்க. அதான் அடிக்கடி சொல்ல, யாராவது சேர்ச்சுக்கு வாரதால எனக்கு ஒரு நன்மையும் விளைய போறதில்லை. நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரன் மெல்ல கடை வச்சிருக்கிற சகோதரன் எனக்கு என்னோட காட்சி சொன்ன, பாஸ்டர் 10:11 உங்களோட மோட்டார் சைக்கிளை கவனிக்கிறேன், இப்படி வீட்டில் இருக்காம நீங்க எங்க சுத்தி திரிஞ்சு ஊழியம் செய்றீங்க, என்னத்துக்கா? ஏன் ஒரு வீட்டில் செலவழிக்கிற நேரத்தை என்னுடைய மனைவி பிள்ளையோட செலவழிக்கிறோம், என்னத்துக்காக? தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் நாங்கள் பிசாசுக்கு அடிமைப்படக்கூடாது. வராது 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 வராது. கர்த்தர் மேல அன்பு இருந்தா தானே ஆமென் வரும். கர்த்தர் மேல அன்பு இருந்தா தானே ஜெபம் வரும். கர்த்தர் மேல தாகம் இருந்தா தானே சபை என்பதை யோசிக்க முடியும். இது படிப்பென்றால் சேர்ச் இல்ல, சமுத்திர கூட்டம் என்றால் சேர்ச் இல்ல, ஆறாவது வெளிநாட்டுக்காரன் வந்தா சேர்ச் இல்ல. ஏன் கேவலம் எங்கேயோ யாழ்ப்பாணத்திலிருந்து யாரோ வந்துட்டானோ ஆராதனைக்கு வரல. அவன் என்ன நினைப்பனும், இவன் என்ன நினைப்பனும், அவன் முகம் அப்படியாகும், இவன் முகம் அப்படியாகும். யாராவது யோசித்தாயா, எனக்காக சிலுவையில் என் ஜீவனை கொடுத்து என்னை மீட்டாரே, அந்த தெய்வத்தை நான் ஒரு நாளும் புறக்கணிக்க கூடாது. நான் பரிசுத்தமா இருக்கேன், என்ற மனுஷன் பார்க்க போட்டா என்ன? நானும் மனுஷியும் பரிசுத்தமா இருக்கிறோம், என்ற பிள்ளை போன்ல படம் பார்த்தா என்ன? இல்ல. பிசாசு அப்படித்தான் வஞ்சிப்பான், பிசாசு அப்படித்தான் மோசம் போக்குவான். 10:11 திருப்ப வாசிங்க. யாத்திராகமம் 10:11 நிரோசி நல்ல சவுண்டா படி. அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி வேண்டாம், அப்படி வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் அதைத்தான் சொல்லுவான். நீ உபவாசம் பண்ணி பண்ணி தான் உனக்கு அல்சர் வந்தது, நீ ஊழியம் செய்து செய்தா உனக்கு உடம்பு பிரச்சனை, நீ கத்தரை தேட தேடுத்தா உனக்கு சோதனை, நீ ஜபிக்காம இருந்து பார், நீ பைபிள் வாசிக்காம இருந்து பார், ஒரு பிரச்சனையும் பெறாது சொல்லுவான். இந்த உலகத்தில் இருக்கிறவன் எல்லாம் ஜபிச்சு கொண்டா இருக்கிறான், எப்படி இருக்காங்க பார் சொல்லுவான். உண்ட பக்கத்தை விட்ட பார், உண்ட முன் விட்ட பார், சேர்ச்சுக்காரங்களா இல்லத்தானே? எவ்வளவு அநியாயம் பண்றாங்க, எவ்வளவு அக்கிரமம் பண்றாங்க, அவங்க நல்லா இருக்க இல்லையா சொல்லுவான். நீ மட்டும் என்ன பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்,
இதெல்லாம் பழங்காலத்து கதை. விட்டுடு என்று சொல்லுவான். நீ சொல்ல வேண்டும், என்னை நேசிக்கிற என் தெய்வத்துக்காக என் ஜீவனையும் அர்ப்பணிக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். நான் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிசாசின் வஞ்சக பாசம். ஆமென். இந்த வஞ்சக பாசத்தினாலே பிசாசு நமக்கு தருகிற 2 காரியங்கள். முதலாவது, அவன் எங்களுக்கு என்ன தருகிறான்? செல்வாக்கு தருகிறான், பணம் தருகிறான், பொருள் தருகிறான். பிசாசானவன் வஞ்சக பாசத்தை காட்டி நமக்கு என்ன உயர்வு வேணுமோ, என்ன பணம் வேணுமோ, என்ன பொருள் வேணுமோ அதையெல்லாம் தருகிறான். ஆனால் ஒரு கையால தந்துட்டு மறு கையால் என்ன செய்கிறான்? உண்மையான சந்தோஷத்தை, குடும்ப மகிழ்ச்சியை, குடும்ப ஆசீர்வாதத்தை அவன் பறிக்கிறான். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துக்கு நீங்கள் வரும் பொழுது விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் மேல அன்பு வச்சவனாக, ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சவனாக, தன் தகப்பனையும் தன் தகப்பன் வீட்டையும் விட்டு ஒரு விசுவாச பிரயாணத்தை ஆபிரகாம் தொடங்கினான். சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரில் அன்பு வச்சு இந்த விசுவாச பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கையை தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லி சொல்லி அல்லேலூயா சொல்லி சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாச பிரயாணத்தை அவன் செய்யும் பொழுது, இந்த விசுவாச ஓட்டத்தை அவன் ஓடும் பொழுது, அதே அதிகாரத்தில் பிசாசு அவனுக்கு பாசம் காட்டுகிறான். படியுங்கள் 12வது அதிகாரம் 16வது வசனம். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. எவள் நிமித்தம் ஐயா? ஆபிரகாம் பஞ்சாதி நிமித்தம். கவனிங்க, என்ன அவன் வடிவை பற்றி வேதம் எழுதவில்லை. ஆனால் அவனுடைய மனைவியை குறித்து எழுதப்படுகிறது. அழகானவள், ரூபவதி, நல்ல பார்வைக்கு அழகு. ஆகவே 2 பேரும் போறாங்க. 2 பேரும் போகும் பொழுது அந்த அரசன் என்ன செய்கிறான்? இந்த ஆபிரகாம் என்ற மனுஷியில் ஆசை வச்சு அவளை அடைகிறதுக்காக, அவளை தந்த அரண்மனைக்கு கொண்டு போறதுக்காக ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்கிறான்? தயவு. ஆபிரகாம உயர்த்துறான். ஆபிரகாம ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதம்? 15 படிங்க. 15 பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டி அவனுக்கு ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரர்களையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. சவுண்டா சொல்லுங்க அல்லேலூயா. ஐயா, இந்த அரசன் பிசாசுக்கு அடையாளம். இந்த பிசாசு என்ன செய்யுது? விசுவாச பிரயாணம் ஆண்டவரை நம்பி போன இந்த ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்கிறான்? தயவு கொடுக்கிறான், உயர்வு. அடுத்தது ஆடு கொடுக்கிறான், மாடு கொடுக்கிறான், கழுதை கொடுக்கிறான், வேலைக்கார கொடுக்கிறான், வேலைக்காரி கொடுக்கிறான். கேளிகை கதை என்றது பெண் கழுதைகள். நாம இல்ல, பெண் கழுதை பெருகட்டும் என்று கொடுக்கிறான், ஒட்டங்கள் கொடுக்கிறான். இப்பத்தானையா ஆண்டவரை நம்பி வலுக்கிட்ட மனுஷனுக்கு திடீரென்று பார்த்தால் எல்லா ஆடு மாடி. அப்ப அவன் ஆடு மாடுன்றது நீங்க இப்பத்தி ஆடு மாடுல யோசிக்காங்க. அப்ப ஆடு மாடண்டா இப்ப எங்கட வீட்டுல ஒரு 2 ஆட்டோ, 3 கார், 5 லோரி அப்படி நிக்கிறதுக்கு சமம். அள்ளி கொடுக்கிறான். சொல்லுங்க, அள்ளி கொடுக்கிறான். சொல்லுங்க, அள்ளி கொடுக்கிறான். அள்ளி கொடுக்கிறான். சொல்ல மாட்டீங்களே. அள்ளி கொடுக்கிறான். கொடுக்கிற தெய்வம் என்னத்தை கொடுத்துக்கோ. இன்னைக்கு நிறைய பேருக்கு கூரை பிரிஞ்சு வரதான் ஆசை. பெறணும் பெறணும் பெறணும். ஆபிரகாமுக்கு அள்ளி கொடுத்தான். அள்ளி கொடுத்துட்டு இந்த மேனிஸ்கள் லபக்கண்டு விளங்கிட்டான். சொல்லுங்க.
ஒரு பக்கத்தில் அவரம் கொண்டு ஆட மாட காரை கொஞ்சம் ஓடிப்பார், ஆட்டோவை ஓடிப்பார், இந்த மோட்டார் சைக்கிள் ஓடிப்பார். அப்படியே அப்படியே அவர் சுருண்டு மோட்டார் சைக்கிள் ஓட இவன் இந்த மனுஷியை கொஞ்சம் போட்டான். இன்னைக்கு இப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள். எங்களுக்கு வேலை செய்ய வேணும், வெளிநாட்டுக்கு போயாவது சம்பாதிக்க வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தமிழ்ல சொல்லுவாங்க, இஞ்ச உலாத மாடு எங்கேயோ போச்சுதான். ஐயா உழைக்கணும். வெளிநாட்டுக்கு போயிட்டு 2 வருஷம் வேலை செய்துட்டு வந்திறங்கினார். புருஷன் இன்னொரு குசினியை வச்சு கொண்டு இருப்பான். ஓகே ஓகே, 5 லட்சம் காசு கொண்டு வந்துட்டீங்க, 5 பவுன் நகை கொண்டு வந்துட்டீங்க, வீட்டு கடன் எல்லாம் கட்டிட்டீங்க. எங்க சிஸ்டர் புருஷன்? அவர் இன்னொரு பொம்பளையோட ஓடிட்டார். எது எது முக்கியம்? பணம் பொருளா, உண்மையான பாசமா? எது உண்மையான பாசம்? சொல்லுங்களேன். பழம் தண்ணிய குடிச்சாலும் புருஷனும் மனுஷியுமா குடிக்கிற அன்புக்கு ஒரு அன்பு ஈடாகாது, இணை ஆகாது. இரவு வேலை குளத்துல புருஷன் கிடக்கிறார். ஆமென் சொல்லுங்க. குளத்துக்குள்ள கிடக்கிறார், ஓட்டம் பேரையில கிடக்கிறார். ஊழியம் ஊழியம் என்று இரவு 11 மணி 12 மணிக்கு தெரிகிறார். தேனுகா இங்க காணோம் காணோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் ஊழியத்தை பார்த்து என் மனுஷி ஒருத்தன் கொண்டு போய்விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுமா ஐயா, உண்மை என்ன? உண்மை பாசம் என்ன? உண்மை பாசம் என்ன? 1000 ரூபாய் சம்பளத்தோட நீ ஒரு நாள் 3 பிள்ளைகளை சமாளிச்சு கொண்டு போறதுதான் உண்மையான பாசம். அல்லேலூயா அல்லேலூயா. வாழ பழகு, ஆமென். வாழ பழகு. ஆமென். தேவ பிரசன்னத்தோட, ஆமென். தேவ உதவியோட ஆமென். உங்க குடும்பத்தில் வாழ பழகு. அல்லேலூயா. அல்லேலூயா. வேண்டாம் ஐயா, நான் முன்னெச்சரிக்கை நீங்க இருக்கிறத நான் தடுக்கல. சமயத்தில் ஒரு டீசல் இல்ல, பெட்ரோல் இல்ல. டீசல் பண்ணுங்க, பெட்ரோல் பண்ணுங்க. நான் இன்னொரு பக்கம் ஜோதிச்சேன், வேண்டி எங்க நான் ஓடுறது? ஆமென் சொல்லுங்க. என்ன பெட்ரோல் செட்டப் பண்ணேலுமா? வேண்டாம். என்ன 10 லிட்டர் 15 லிட்டர் மாட்ட போறேன். 2-3 நாள் ஓடினு இல்ல. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறேன்? துன்பம் வந்தா எல்லாருக்கும் துன்பம் தான், கஷ்டம் வந்தா எல்லாருக்கும் கஷ்டம் தான். மோட்டார் சைக்கிள் விட்டு சைக்கிள்ல போவோம். அல்லேலூயா சொல்லுங்க. இது நாம சிந்திக்கிறதே பேய விட கேவலமா சிந்தி. அப்பா அப்படி செய்யலாமாப்பா, அப்பா அப்படி செய்யலாமாப்பா, இந்த புள்ளி எஞ்ச விலைக்கு விடலாமாப்பா, உன் மூத்தவன் அங்க கொண்டே விடுங்கப்பா, 2வது எஞ்ச கொண்டே விடுங்கப்பா. எல்லாம் போயிட்டு ஒவ்வொரு கேஸா வரும். ஆசைப்பட்டு வெளிநாட்டுக்கு ஒரு புள்ளி அனுப்பிச்சு ஒரு தாய் கஷ்டப்பட்டு, அவன் அங்க போய் போன் பண்ணி சொல்றான், அம்மா நான் கல்யாணம் கட்ட போறேன். சந்தோஷம், கல்யாணம் கட்ட சந்தோஷம். ஆரப்பா பொம்பளை பொம்பளை என்ற படத்தை போடையா போட்டான், ஒரு பொடி என்ற படத்தை. அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆர கட்ட போறானா? அட பரதேசி, இதுக்காக உன்னை வெளிநாட்டுக்கு விட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவையில்லையா வெளிநாடு? தேவையில்லை. ஜிஎஸ் மாட மேய்ச்சால் ஒரு பொம்பளைய கட்டினா நல்லது. ஒரு பேரன் பேத்தியாவது கிடைக்கும். ஆம்பளை கட்டி என்ன கிடைக்க போகுது? பொம்பளை கட்டி என்ன கிடைக்க போகுது? இன்றைக்கு உலகத்தின் மாயையினால சிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தேவ பிள்ளையாகிய நானும் நீயும் உண்மை பாசத்தின் இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், இரவு வேலைகள், மேலதிக வருமானங்கள், அல்லேலூயா, எல்லாவற்றையும் பிசாசு தருவான். அடுத்ததால் என்ன செய்வான்? கணவன மனைவிய பிள்ளைகளை பெற்றோர்களை பிரிப்பான். அம்மா ஒரு இடத்துல வேலை, அப்பா ஒரு இடத்துல வேலை, பிள்ளைகளை யார் வளர்க்கிறது? யார் வளர்க்கிறது? ஒரு 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல பிள்ளைய விட்டுட்டு போவோம். விட்டுட்டு போயிட்டு வந்து கேட்டா வீட்டை யார் வந்தது? இவா வந்தா.
அவர் வந்தா, இவர் வந்தா, அவ வந்தா, என்ன கதைச்சாங்க தெரியாங்களே. பிள்ளைகள் சொல்ல மாட்டாங்க சில விஷயங்கள். என்ன விஷத்தை ஊத்துறாங்களோ, என்ன நெஞ்ச ஊத்துறாங்களோ தெரியா. ஐயா அம்மா, சுவர் இருந்தா தான் சித்திரம் கீறலாம். ஹalleluya. சுவரை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். சித்திரத்தை பிசாசு கொடுக்கிறான். இயேசுவின் நாமம். ஆமென் சொல்றீங்களா? ஹalleluya. சொல்லுங்க. சுவர் ஆண்டவர் தருகிறார், சுவர் ஆண்டவர் தருகிறார், சித்திரம் பிசாசு தருகிறார். சித்திரம் பிசாசு. எது வேணும்? சுவர். எது வேணும்? சுவர் இல்லாம சித்திரம் போடலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. வீடுதாரன் வீட வேண்டி என்ன செய்ய போறீங்க? குடும்பம் இல்லாம என்ன செய்ய போறீங்க? முதல் குடும்பம் வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசையுள்ள கணவன் வேண்டும். ஆமென். பாசமுள்ள மனைவி வேண்டும். ஆமென். பின்னுக்கும் பராமரிக்கிற பிள்ளைகள் வேண்டும். நல்ல மருமக்கள் வேண்டும். நல்ல மாமா மாமி வேண்டும். ஆமென். நல்ல பாஸ்டர் வேண்டும். ஆமென். நல்ல விசுவாசி வேண்டும். ஆமென். நல்ல சபை வேண்டும். ஆமென். அதுதான் உண்மையான பாஸ்டர். நம்புறவன் கையை தட்டி கர்த்தரை துதிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிசாசு பணம் தருகிறான், பொருள் தருகிறான், செல்வாக்கு தருகிறான். மறுகையால் குடும்பத்தை அவன் பறிக்கிறான். இயேசுவின் நாமத்தில். இன்னொன்று அவன் என்ன தருகிறான்? எல்லாவற்றையும் தருகிறான். அல்லேலூயா. எல்லாவற்றையும். ஆபிரகாமுக்கு குறிப்பிட்ட பகுதியை கொடுத்தான். ஆனா இங்க பார்க்க போற பகுதியிலே அவன் எல்லாத்தையும் கொடுக்கிறான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் என்ன செய்கிறான்? ஆராதனையை தடுக்கிறான். பாருங்கள், கடவுள் இந்த உலகத்துக்கு மனுஷனாய் வந்தார். இயேசு என்ற பெயரோடு இருக்கும் பொழுது பிசாசு வந்து என்ன செய்கிறான்? சோதனை வைக்கிறான் ஆண்டவருக்கு. யாருக்கு சோதனை வைக்கிறான்? சொல்லுங்க. நீங்க கேள்வி சொன்னா முடிச்சிருவேன். யாருக்கு? பாத்தீங்களா? வாஞ்சியா பாருங்க. யாருக்கு? ஆண்டவருக்கு சோதனை வைக்கிறான். சோதனை எல்லாம் வச்சு 2 சோதனை முடியுது. 3வது சோதனை ஒரு வார்த்தை சொல்றாங்க. படிங்க மத்தேயு 4வது அதிகாரம் 8 இருந்து சீக்கிரம் படிங்க. மத்தேயு 4:8. இதோட முடிக்க போறேன். எங்க மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமைகளையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தேவகுமாரனை உயர்ந்த மலைக்கு கொண்டு போகிறான். என்ன கவனிங்க, பைபிளை பாருங்க. உயர்ந்த மலையில கொண்டு போயிட்டு இந்த பிசாசு என்ன செய்கிறான்? உலகத்தின் எல்லாவற்றையும் காட்டுகிறான். என்ன காட்டுகிறான்? உடுப்பை காட்டுகிறான், நல்ல உணவுகளை காட்டுகிறான், நல்ல வாகனங்களை காட்டுகிறான், வீடு வாசல்களை காட்டுகிறான், நகை நட்டுகளை காட்டுகிறான். எல்லாத்தையும் காட்டிட்டு ஒரு வார்த்தை சொல்ல, என்ன கவனிங்க, இது எல்லாத்தையும் உனக்கு தருகிறேன். சொல்லுங்க, எல்லாத்தையும் உனக்கு தருகிறேன். எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன். யாரு யாரு யாரு? சாத்தான். நாங்க நினைக்கிறோம் எல்லாம் கொடுக்கிறது ஆண்டவர். இல்லையாப்பா, எல்லாம் கொடுக்கிறது பிசாசு. இயேசுவே எல்லாம் தர்றான். ஆனா ஒன்று மட்டும் செய்யணும். இயேசு என்ன செய்யணும்? என்ற காலை விழுந்து வணங்கு. ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரை விட யாரையும் நாங்க ஆராதிக்க கூடாது. ஹalleluya. நகைகளுக்காக, பொன்களுக்காக, பொருளுக்காக, பணத்துக்காக கடவுளை விட்டு போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால். தேவ பிள்ளையே, 3.5 மணி நேரம் அந்தரமான சிலுவையில தண்ணீர் தாகத்தோட உன்னையும் என்னையும் நினைத்து சிலுவையில கதறினாரே. அந்த அழைப்பு என்ன? அந்த பாசம் என்ன? ஆனா பிசாசு என்ன சொல்லுவான்? நான் எல்லாம் தருவேன், நீ அனுபவிக்கலாம், நீ அனுபவிக்கலாம். இப்படி இருந்து எப்படி அனுபவிக்க போற? இப்ப இதெல்லாம் அனுபவிக்க போற. கவனிங்க 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 கவனிங்க. சாராயம் குடிக்காதவன் ஆம்பளையே இல்ல. இன்னொரு பொம்பளை படியனோட கதைக்காதவன் மனுஷ பொம்பளையே இல்ல. பல பல வர விளக்கணங்கள். எப்ப அனுபவிக்க போறீங்க? இப்ப இல்லாட்டி எப்ப? ஆனா இயேசு என்ன சொல்லுவார் எனக்கு தெரியுமா?
எல்லாம் உனக்கு தேவையில்லை. முதலாவது என்னுடைய சமூகத்தை, என்னுடைய ராஜ்யத்தை நீ தேடும் பொழுது உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. எதை தேட போறீங்க? எல்லாத்தையும் தேடி போறீங்களா? ஒன்றே ஒன்றாகிய இயேசுவை மட்டும் தேட போறீங்களா? ஜெபம் பண்ண முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, வீட்டு கூட்டத்துக்கு போக முடியாது, பெண்கள் ஜெபத்துக்கு போக முடியாது. என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்னத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம்? என்னத்துக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம்? போலி பாசத்து, போலி வேஷத்து. எவ்வளவுதான் போதகர் மூலமா பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டாலும், அதை நான் கடந்த வாரத்தில் ஒரு சௌரனை சொல்லி கவலைப்பட்டேன். வெளி சபைகளுக்கு போகும் பொழுது வருகிற வார்த்தைகளை ஜனங்கள் விசுவாசித்து எவ்வளவு அற்புதங்களை படுறாங்க. ஆனா வடகாட்டில் ஒரு மாற்றமும் இல்லை, பழகி கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு பழகுதோ பழகலையோ, இயேசு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிசாசு எல்லாவற்றையும் காட்டினான், ஆடைகளை காட்டினான், நாங்கள் போட வேண்டிய சண்டிசுகளை காட்டினான், நகநட்டுகளை காட்டினான், சைக்கிள்கள் வாகனங்களை காட்டினான், வீடு வளவுகளை காட்டினான், மதில் போட்ட காணிகளை காட்டினான், வயல்கள் வரம்புகளை காட்டினான். ஆனா எல்லாவற்றையும் காட்டிவிட்டு அவன் என்ன சொன்னான்? நீ சபைக்கு போக கூடாது, திருவிருந்து எடுக்க கூடாது, ஆவியில நிறையக்கூடாது. இதுதான் பிசாசுடைய வேலை. சேர்ச்சுக்கு போனாலும் ஜபிக்காத, சேர்ச்சுக்கு போனாலும் பிரசங்கத்தை கேட்காத, அசுமடக்கா நில்லு. நீங்க 5 வருஷம் 10 வருஷம் தேவையில்லை. ஒரு 4 கிழமை சேர்ச்சில் நித்திரையே கொள்ளாம சொல்ற எல்லாத்தையும் நல்லா உணர்ந்து ஆவி ஆத்துமாட செய்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது தன்னால கண்ணு கலங்குது கத்தாவி உம்மை நினைக்குது. இந்த கண்ணு பூச்சிக்கு நல்ல வாழ்வை தந்தீரே, நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த கண்ணு பூச்சிக்கு நல்ல வைத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. அப்ப பிசாசு தயவுகளை, ஆடு மாடுகளை, மிருக ஜீவன்களை தந்து உண்மையான பாசத்தை பிரிக்கிறான். இயேசுவின்ற கட்டத்தில் வரும் பொழுது எல்லாத்தையும் கொடுத்து ஆராதனையை பிரிக்க பார்த்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. சொல்லுங்க சொல்லுங்க, அப்பாலே போ, அப்பாலே போ. கெட்ட சிந்தனை அப்பாலே போ, கெட்ட சிந்தை அப்பாலே போ. தேவையில்லாத ஆசை அப்பாலே போ, தேவையில்லாத ஆசை அப்பாலே போ. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நகை இல்லாட்டிலும் நான் வடிவுதான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். வீடு வாசல் இல்லாட்டிலும் நான் கொடுத்து வச்சவன் தான். அல்லேலூயா. வேலை இல்லாத புருஷன் என்றாலும் எந்த புருஷன் தங்க கம்பி. ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. இது எந்த நேரமும் சினக்கிறது. ஆமென். இந்த மூஞ்சிய பார்க்க யாரை பார்த்து சொல்றது? புருஷனை பார்த்து. புருஷனை பார்த்து. உன்ற மூஞ்சிய. அல்லேலூயா சொல்லுங்க. உன்ற மூஞ்சி எப்படியப்பா தைரியம் வருது சபைக்கு? உங்களோட முகம் என்று சொல்ல வேணும். உங்களோட முகம், உங்களோட முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. உன்ற மூஞ்ச. இந்த அசுத்தங்கள் எல்லாம் செய்துட்டு எப்படி தேவ பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள உங்களை வாழ முடியுது? ஆண்டவர் எப்படி உங்களை நேசிக்க முடியுது?
ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? கடைசியா வாசிக்கிறேன். பிசாசு எல்லாம் கொடுக்கிறான், ஆனா ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25 படிச்சு நாங்க முடிக்க போறோம். மத்தேயு 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், ஆமென், என்று உங்கள் ஜீவனுக்காக, ஆமென், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக, ஆமென், கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். இயேசு என்ன கொடுக்கிறார்? இன்றைக்கு என்ன தேவையோ அதை உனக்கு செய்து கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு என்னத்தை கொடுக்கிறான்? நாளைக்கு உனக்கு தேவையை கொடுத்துட்டு இந்தியன் சந்தோஷத்தை பறிக்கிறான். இயேசு இன்றைக்கு என்ன தேவையோ அதை உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவனை போல சாமர்த்திய வீடு செய்ய வேணும், மற்றவனை போல பிறந்த நாள் செய்ய வேணும் என்று பிசாசு ஆசை காட்டி லோன் எடு, கடன் என்று சொல்லி போட்டு வாழ்நாளெல்லாம் உன்னை சிற கைதியா வைப்பார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? 5 பேர் என்றாலும் 10 பேர் என்றாலும் பாஸ்டருக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு சுருக்கமாச்சை சந்தோஷமாக வாழு. அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவன் கார் எடுத்துட்டான், மற்றவன் ஆட்டோ எடுத்துட்டான், மற்றவன் புதுச்சாரி போடுறான், மற்றவன் வயல் காணி வேண்டுட்டான், நீயும் லோன் எடுத்து வேண்டும் பிசாசு சொல்லுவான். இயேசு சொல்லுவார், உனக்கு இருக்கிற இந்த ஒரு அடி துண்டு போதுமானது. இதை நான் ஆசீர்வதிப்பேன், இதை நான் ஆசீர்வதிப்பேன், இதை நான் நாளைக்காக நீ கவலைப்படாத, நாளைக்காக நீ கவலைப்படாத. ஐயோ, ஒரு பவுன் 2,20,000. அல்லேலூயா. நாளைக்கு 4 லட்சம் வந்துடுமாம். ஐயா, 4 லட்சம் வந்தான, 10 லட்சம் வந்தான. இயேசு இன்றைக்கு என்ன தேவையோ அதை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு நான் ஒரு குறிப்பிட்ட பணம் கட்ட வேணும். தெரியுமா உங்களுக்கு? உண்மையா நடந்த சம்பவம். ஒரு குறிப்பிட்ட பணத்தை நான் கட்ட வேணும். ஆனா என்னிடத்தில் அந்த பணம் கிடைக்கவில்லை. நான் சந்தர்ப்பம், அது நான் கடனாளியும் கிடையாது. அவங்களுக்கு நான் கடன் கொடுக்க வேணும்னு நினைச்சாங்க. ஆனால் என்னுடைய கௌரவத்தை, என்னுடைய ஊழியத்தின் நிமித்தம் அதை நான் கொடுக்க வேண்டும். ஆனால் கொடுப்பதுக்கு என்னிடத்தில் திராணி இல்லை. ஆனால் நான் சொன்னேன், என்னிடம் கிடைத்தால் தருவேன் என்று சொல்லி. ஆனால் பல நாட்கள் கழிந்து அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க எனக்கு நன்றி கடிதம், நன்றி பண்ணினாங்க. நாங்க கேட்டதை நீங்க தந்தபடியால் உங்களுக்கு நன்றி. என்னடா என் பெருமானே, அல்லேலூயா. நான் கொடுக்கலையே, ஆனா என் பேர்ல வந்திருக்குதே, ஆகவே நைஸா இருப்போமான்னு யோசிச்சுட்டு ரைட்டா நான் தந்தேன்னு சொல்லுவோம். திரும்ப நான் விசாரித்தேன், என்னத்தினாலே உங்களுக்கு கிடைத்தது. அவன் சொன்னாங்க, உங்களுடைய பெயரிலே பணம் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வைத்திலிங்கம் தேவதாஸ் போதகர் என்ற அந்த பகுதிக்குரிய பணத்தை யாரோ ஒருவர் கட்டினார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நான் நினைப்பது, என் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் ஒத்தாசை கொடுத்து அதை செய்தார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் சந்திக்கிறார். இன்றைக்கு நீ தலகுனிய கூடாது, இன்றைக்கு நீ வெட்கப்படக்கூடாது, இன்றைக்கு நீ மனுஷி பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வழி. ஆனா பிசாசின் வழி என்ன தெரியுமா? மாடுதாரன், மாடுதாரன், கோழிதாரன் மனுஷியத்தா, புருஷனத்தா, பிள்ளையத்தா கேட்பான். ஆனா இயேசு சொல்லுவார், எல்லாம் இருக்கட்டும், இன்றைக்கு என்ன தேவையோ அதை நான் உனக்கு தருவேன். உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளையே, எல்லா ஆசையும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து விடு. கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். வஞ்சக பாசத்தை பிசாசு காட்டுகிறான். அந்த பாசத்துல சிக்கி விடாமல் உண்மையான பாசம், ரியலான நேசம் இயேசு உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற உண்மையான அன்பு போதும். ஆமென்.
எழும்புங்க எழும்புங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சத்துரு இடம் வஞ்சனையுள்ள முத்தங்களை விட சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். ஹல்லேலூயா. பிசாசு எங்களை கொஞ்சுகிறதை விட ஆண்டவர் எங்களை கண்டிக்கிறது மேலானது. ஆமென். மேலானது. ஆமென். ஒரே ஒரு ஷர்ட் தான் இருக்கும். அந்த ஷர்ட்டும் காய போடைக்கல, முள்ளு கம்பி குத்தி கிழிஞ்சிருக்கும். ஆனா கவலைப்படாத, நாளைக்கு போறதுக்கு ஒரு ஷர்ட்டை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற சம்பவத்துல உண்டு. பாகிஸ்தான் தேசத்துல நல்ல ஒரு முஸ்லிமா இருந்த ஒரு நல்ல வாலிப பிள்ளை ஆண்டவரை அறிந்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டாள். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அந்த குடும்பமே ஒன்று சேர்ந்து இவள் குடும்பத்துக்கே தீங்கு செய்து விட்டாள் என்று சொல்லி அவருடைய ஆடைகளை கழட்டி நிர்வாண கோலமாய் கலைத்து விட்டார்கள். அவள் நிர்வாணத்தை எந்த அளவுக்கு தன் கையால் மூடிக்கொண்டு தன் போதகர் வீட்டை நோக்கி ஓடினாள். தன் போதகர் வீட்டை நோக்கி ஓடும் பொழுது அங்கே போதகர் கதவை திறந்து பார்த்தாள். ஞானஸ்தானம் கொடுத்த பிள்ளை இந்த கோலத்தில் இருக்குது. உடனே அவர் உள்ளுக்கு அடுத்த அவருடைய மனைவி வந்து அவளுக்கு உடைகளை மாற்றி மூடினார்கள். அவளுடைய நிர்வாணத்தை போதகருடைய மனைவியும் பார்த்தார்கள். மறுகணமே என்ன நடந்தது? அந்த வீட்டை சூழ பாகிஸ்தானிய முஸ்லிம்கள் ஒன்று கூடினார்கள். அந்த போதகர் வீட்டை தட்டி தட்டி கேட்டார்கள். அப்பொழுது போதர் கதவை திறந்து பயத்தோடு திறந்த பொழுது அவர்கள் எல்லாரும் கேட்டார்களாம், ஒரு தேவ தூதனை போல பிரகாசமான வெண்ணுடை தரித்துக் கொண்டு ஒருவர் இந்த இடத்துக்கு ஓடி வந்தாரே, அவரை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். அவரை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பொழுது போதகர் மெய் மறந்து போனார். ஐயோ, வஸ்திரம் இல்லாமல் என் பிள்ளை வந்தாளே, என் விசுவாசி வந்தாளே. ஆனால் இந்த உலகத்திற்கு அவளை நிர்வாணமாய் காட்டாமல் தேவ தூதனாய் ஆண்டவர் காட்டி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான தேவனுக்காய் வாழுகிற பாசம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நீ வாழ்ந்தாள், ஆண்டவர் உனக்காக அற்புதம் செய்வார். ஆண்டவருக்காக நீ அர்ப்பணித்தாள், ஆண்டவர் உனக்கு கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக உண்மையை ஒப்புக் கொடுத்தாள், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், சீட்ட போடு, லோன எடு, அங்க போ, இஞ்ச போ, புருஷனை விட்டுட்டு உள, மனுஷிய விட்டுட்டு காரியத்தை செய், இப்படியே இருந்தா எப்ப முன்னேறது? ஆனா நீ சொல்லு, நான் முன்னேற விட்டாலும் பிரச்சனை இல்லை, நாங்க சந்தோஷமா இருந்தால் அது போதும் அம்மா, அது போதும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆடு மாடுகளை கொடுத்து, உயர்வுகளை கொடுத்து, வேலைக்காரர்களை கொடுத்து மனுஷிய பிசாசை கடவெடுத்து விட்டார். இன்றைக்கு தேவ சபை அப்படித்தான் பிசாசு நாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். பிள்ளைகள் வீட்டிலே இல்ல, பெற்றோர் வீட்டிலே இல்ல, எல்லாம் நாறி போயிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால ஒன்றே ஒன்று உழைப்பு, ஆமென், வருமானங்கள். மற்றவர்களை போல வாழணும். ஒரு நாள் கூத்துக்கு மீசிய வலிச்சது போல ஒரு நாள் கொண்டாட்டத்துக்காக 5 வருஷம் உழைச்சு கொண்டிருக்கிறோம், 10 வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். ஐயா அல்லேலூயா சொல்லுங்க. நான் பக்கத்தை விட்டு சொல்ல சகோதரி கேட்டா, நீங்க என்ன சாப்பாடு? நான் சொன்னேன் பழந்தண்ணி. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன தண்ணி? பழந்தண்ணி. அந்த வீட்டை போன பொழுது சகோதரி கிட்ட, என்ன எங்கட பாசர் பழந்தண்ணி குடிக்கிறீங்க? ஏன் பாசர் இந்த அளவு கஷ்டம்? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பழந்தண்ணி குடிச்சாலும் ஆண்டோடைய சித்தத்துக்குள்ள இருக்கிறேனே, அதுதான் போதும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது வெள்ளனிய கோழிய பிரட்டி சாப்பிட்டுட்டு மனுஷிக்கும் புருஷனுக்கும் அன்பில்ல, பிள்ளைகள் எங்கேயோ திசையில இருக்கிறத விட சாப்பிடாம இருந்தாலும் நாங்க அன்பா இருக்கிறது தான் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு நான் கோழி இறைச்சி சாப்பாடு தர போறதில்லை, மாட்டிறைச்சி சாப்பாடு தர போறதில்லை, உங்களை எல்லாருக்கும் கஞ்சி கொடுக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கஞ்சியில விஷயம் இல்ல, நாங்க எல்லாரும் அன்பா குடிக்கிறோமே, அதுலதான் விஷயம் இருக்குது. கர்த்தர் கொடுக்கிறாரு. என்ன பாசர் அந்த சேர்ச்சில பிரியாணி கொடுக்கறாங்களாம், என்ன பாசர் அந்த சேர்ச்சில அரிசியும் கொடுக்கறாங்களாம், என்ன பாசர் அவர் இப்ப 25 காசும் கொடுக்கிறார், நீங்க கஞ்சி கொடுக்கறீங்களே. அல்லேலூயா சொல்லுங்க.
அம்மா, ஐயா, எனக்கு எதுவும் வேணாம் ஐயா. உண்மையான அன்பு, உண்மையான தெய்வத்தின் விசுவாசம் அது எங்களுக்குள்ள இருந்தால் அது போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவென்று மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவென்று மகிழ்வேது தேவா. உலகத்தில் ஓராண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் ஓராண்டு நான் வாழ்ந்த போதும், உன்னிடத்தில் வாழும் ஒரு நாளை போதும். நீரென்று வாழ்வேது இறைவா, நினைவென்று மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.